Hi, welcome to Gamebook, an exclusive library just for your kids. நம்மளோட Gamebook library நம்ம அம்பத்தூர்ல லான்ச் பண்ண போறோம் very soon and I'm very excited. நம்ம லைப்ரரியில so far we have 1200 collections of books and 800 plus toy collections. இந்த லைப்ரரி யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி பேரண்ட்ஸ்க்கு தான். பிகாஸ் ஆஸ் அ பேரண்ட் ஐ நோ தட் நம்ம ஒரு ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் which is ஸ்க்ரீன் டைம். நம்ம கிட்ஸை ஸ்க்ரீன் டைம்லேருந்து பிரேக் பண்ணி அவங்கள என்கேஜாக வச்சுக்க நம்ம என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கலாம், என்ன மாதிரியான ஹாபிஸ் கிரியேட் பண்ணலாம் நிறைய யோசிப்போம், நிறைய தேடுவோம். அந்த மாதிரி ஒரு பேரண்ட்டாக தான் நானும் இருந்திருக்கேன். ஃப்ரம் ஸ்டார்ட் என்னோட கிட்க்கு நிறைய புக்ஸ் டாய்ஸ் எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த ஜேர்னியில் நான் ஸ்டக்கான 3 பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பட்ஜெட், ரெண்டாவது டைம், தேர்ட் எஃபர்ட். ஃபர்ஸ்ட் பட்ஜெட்னு பார்த்தீங்கன்னா எனக்குன்னு ஒரு மினிமல் பட்ஜெட் இருக்கும். அதுக்குள்ளே நான் என் கிட்ஸ்க்கான புக்ஸ் அண்ட் டாய்ஸ் எல்லாமே அஃபோர்ட் பண்ணிடணும்னு நினைப்பேன். ஒரு 3-4 புக்ஸ் கொடுக்கணும்னு நினச்ச இடத்துல என்னால் 1 or 2 புக்ஸ் தான் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சுது. அண்ட் டாய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்குற மாதிரியான டாய் கலெக்ஷன்ஸ் லோக்கல் மார்க்கெட்ஸில் அவைலபிள் கிடையாது. நம்ம எதிர்பார்க்குற இந்த லாஜிக்கல் கேம்ஸ் நம்மளோட பட்ஜெட்குள்ளேயும் வர்றதில்லை. ஸோ செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா டைம். சும்மாலாம் எடுத்துகிட்டு போய் ஒரு டாயோ புக்கோ நம்ம குழந்தைகிட்ட கொடுக்க மாட்டோம். அவங்களுக்கு கொடுக்குற டாய் வந்து அவங்கள சேலஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கா, அவங்களுக்கு கொடுக்குற புக் அவங்களுக்கு என்கேஜிங்காக இருக்கா, அவங்க அதுலேருந்து ஏதாவது லேர்ன் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்து பார்த்து தேடி தேடி தான் கொடுப்போம். அப்படி தேடுறதுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற டைம். தேர்ட் எஃபர்ட். நம்ம வந்து எவ்வளோதான் நம்ம தேடி ஃபில்டர் பண்ணி நம்ம புக்ஸ் அண்ட் டாய்ஸை வந்து அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணாலுமே கூட அதை அவங்க ஒரு 2-3 தடவை யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அது எல்லாமே வீட்டில் ஒரு மூலையில் சேர்ந்துடும். அந்த கிளட்டரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம போடுற எஃபர்ட். ஸோ என்ன மாதிரியே நிறைய பேரண்ட்ஸ் இதே லூப்பில் மாட்டியிருப்பீங்கன்னு நான் நினச்சேன். ஸோ இந்த கிட்ஸ் லைப்ரரி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட டைம், எஃபர்ட், மணி எல்லாத்தையுமே சேவ் பண்ண போகுது. நம்மளோட கிட்ஸ் லைப்ரரியில் இருக்க இந்த 1200 புக் கலெக்ஷன்ஸ் அண்ட் 800 டாய் கலெக்ஷன்ஸை பற்றி அப்கமிங் வீக்ஸில் நான் குட்டி குட்டி டெமோ வீடியோஸ் போட போகிறேன். இந்த வீடியோஸ் எல்லாமே சிம்பிளாக இருக்க போது ஒரு பேரண்ட் டு பேரண்ட் இந்த டாய் அண்ட் புக் எப்படி உங்களுக்கு ஒர்க் ஆகும், நான் எப்படி என் கிட்க்கு இதை இன்ட்ரடியூஸ் பண்ணேன், எப்படி யூஸ் பண்ணேன், உங்களோட கிட்க்கு இது சூட் ஆகுமா, அவங்க ஏஜ்க்கு எந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம லைப்ரரியில் அவைலபிளாக இருக்குன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த மீடியம் யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த சேனல் மூலமா உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ண போகிற வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன் கம்மிங் வீக்ஸ் நம்ம லைப்ரரியோட ஒர்க்கிங் கான்செப்ட், என்ன மாதிரியான சப்ஸ்கிரிப்ஷன் பிளான்ஸ் இருக்குது, இது எல்லாமே டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ.